கோயிலுக்கு தான் நம்ம அப்புறம் எப்படிங்கிறாங்க அப்பா பார்த்து வராட்டி யூஸ் பண்ணி வந்துக்கலாம். அப்புறம் எப்படி போய் சாப்பிடுங்க. டீ குடிக்கணும், சாப்பிடு. போதுண்ணா குடிக்க மாட்டேங்க. சரி சரி. ஆமா, ஏன் காசு வாங்க மாட்டாரு அவரு? கோவா வரலாம் எல்லாம் பிரிதானம். என்னது பில்? வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? தெரிஞ்சவரா? ஓட்டு போட்டா ஃப்ரீயா? ஃப்ரீயா? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? வீட்டுல தங்கச்சி நல்லா இருக்கா? பெரியமா கேட்டதை சொல்லுங்க மாப்ள. முத்து போல இருக்கே பல்லு. எப்படி நான் இவ்வளோ கலராக இருக்கேன்? ஆன்ஸ் பவுடர் போட்ட வேலையா? ஆன்ஸ் போடுற என்ன சோப் போடுறதா? பொண்ணு துணி சோப்புலாம் இருக்கு. தலைக்கு ஷாம்பு, பெனாயில் வித்து நல்லா சம்பாதி நீ. மக்காச்சோளம் என்ன சொல்லுங்க? ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேறக்கூடாதுங்கிறானுங்க. முன்னேறனால பொறாம பிடிச்சி அலைகிறானுங்க. என்னத்த சொல்றது? கேட்க போதும், நான் திட்ட போறேன். அது ஒரு வீடியோ எடுத்துக்க வேண்டியதா? போட்டுடலாம். அசிங்கப்பட்டார் அற்புதராஜன்னு போட்டுடுறேன். என்ன ஊசி மேல் உங்களுக்கு? இங்கே வந்து பார்த்தா கீழி போட்டுக்கிறாங்க. யாருன்னா கோவாக்கு போகிறவங்க ஊசி மேல் எடுத்துன்னு வருவாங்களா? நல்ல தான் தூக்கி ஒன்று போட்டுருப்பா. நீங்கள் நாய் பிடிக்கிற வண்டி வச்சுக்கிறாங்க. சொறி நாய் பிடிக்கல? சொறி நாய் ராலியா? சொறி நாய் பிடிக்கலாம். அப்போ இது நல்ல நாய். ஏன் கீழிச்சு? அப்போ இங்கே வந்து பார்த்தா கீழிக்கிறாங்க. அது விட டூருக்கு போகிறேன், யாருன்னு ஊசி மேல் எடுத்துன்னு போவாங்களா? ஏன் எடுத்துனாங்க? அப்போ நீ ஏற்றுன்னு வரல? சரி, பேண்ட்டு கீழிச்சு என்ன பண்ணுறேன்? கட்டிட்டு வேற போட வேண்டியதா? நான் ஒரே பேண்ட்டுக்கு இதை பண்ணுறேன். மறைச்சிப்ப கை வச்சு. ஏதோ டூருக்கு போகிறோம், யாரும் ஊசி நூல் எடுத்துன்னு வருவாங்களா? எங்கள் அண்ணன் கேட்டுக்கிறாரு. இல்லை பேகு கிஞ்சிச்சா தைக்கணுமா? ஆமாம். அவனே என்ன டீட்டர் வருவார், அவர்கிட்ட கேட்க ஊசி நூல் தானே தைச்சு விடுவார் அவரே. ஏற்கனவே மேலே செம்ம காணில் இருக்கிறாரு அவர். தமிழ் தெரியல நாளைக்கு. அவனே இந்தியாவில் இது பண்ணிக்க வெளிநாட்டு அவனை நீ பார்த்துறாடே பையா உடம்பு ஊந்துட்டு போகுது. 3 hours later. சமயம் குளிர்தா? எல்பியை திட்டிங்க கொட்டுதா? அள்ளி வச்சுக்க வேண்டியது தானே. என்னடா பெரிய லண்டனு. குல்லா கைட்டுனா இனிமேல் வருவது கோவாக்கு. கோவா கூட சாப்பிட மாட்டேன். பால் கோவா கூட சாப்பிடக்கூடாது. இல்லடா கால் விடு காற்று விட்டு போகிறேன். கால் உள்ள வருது, கை உள்ள வருது, எல்லாம் உள்ள வருது. நீ அவுட்டுன்னு நினைச்சனா போகிறதுக்குள்ள பாடி தாங்காது. கோவாவுக்கு போய் ரீச் ஆகாது இந்த பாடி இருந்துச்சு. பரவாயில்ல, ஏற்றி பேசுகிறிய தோற ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி இல்லை நம்ம. வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொண்ட ரயில்வே ஸ்டேஷன் ஹுப்ளி. ஃபுல்லா சக்கரை இருக்குதுல்ல? நீ சக்கரை தானே கேட்ட, சக்கரை போடல, அதான் ஃபுல்லா சக்கரை. நோ, அவன் இன்னும் சக்கரை போடுறான். இன்னும் டீயா பாத்தியா? திருப்பி ஏமாத்தி வாங்கிட்ட. நோ, எப்படின்னா திருப்பி இன்னொரு தாட்டி போய் கேள்வி தரா நான் பார்க்கலாம்.
எவனா 2 தாடி காப்பி வாங்கி குடிக்கிற? வெக்கமா இல்ல? கேண்டீனாவது மயிராவது. சொல்லுங்க. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. வெல்கம் டு உப்ளி. நாங்கள் அரக்கோணத்துலேருந்து ஸ்டேட்டோ உப்ளி ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோங்க. அங்கே எங்கள் சித்தப்பா, அண்ணன், அக்கா எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு கோவா போகிற பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். ஆமாம், போண்டாக்கு போகிறோம். போண்டா போண்டா ஆக்சுவலி கோவாக்கு போக வேண்டிய பஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன் மிஸ் பண்ணோம்னா, சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நான் பிடி மாஸ்டர், எங்கள் வீட்டில் ஒய்ஃபும் பிடி மாஸ்டர், பெரிய பொண்ணு வந்து ஹெச்ஆராக இருக்காங்க, நடு பொண்ணு வந்து ஐடியில் இருக்காங்க. ஒரு வீட்டில் போய் சொல்லி லேட் ஆகிட்டேன். அதனால தான் இப்போ கோவா பஸ் விட்டாச்சு. தண்ணி அடிச்சவன் பேச்ச வேணா கேட்கலாங்க, ஆனா இந்த தற்பெருமை பேசுறாங்க இல்லையா, அவங்க பேச்ச கேட்கவே முடியாதுங்க. எங்கடா போற பையா? தமிழ் தெரியாது அப்படியா? சரி, ஓகே. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். பெரிய நேரு பரம்பரை. ஒரு ஆளுக்கு பாண்டா போகிறதுக்கு இங்கேருந்து 300 ருபீஸ், டோட்டலாக 3 பேருக்கு வந்து 900 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஜன்னலோரமாக அண்ணன் இடம் பிடிச்சி கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு வந்து பின்னாடி சீட்டு தூக்கி போடுது. உட்காந்துட்டு பெரிய மனுஷன் அடம் முடிகிற உன்னால இப்போ பஸ்ஸுக்கார லேட் ஆக போகிறாங்க. வாண்ணா ஏறணும். என்ன வாழ்தனம் பண்ணுகிற நீ? திருப்பினால் கோபுரமா? சரி வாண்ணா ஏறினா யானை வரமாட்டேற. ஓத்தாவா? என்ன கெட்டாவது பேசுற? டிரைவர் வந்துருவாங்கண்ணா. கரெக்டாவா? அழகா பேசுறியண்ணா. மாத்தாடு மல்லிகை ஊட்டாயிட்டா ஏம் சார் இல்லைண்ணா. நைட்டு கோவால பப்பு பாச்சி கேர்ள்ஸ் வேணாவா? ஓ, கேமரா ஆஃப் பண்ணிட்டா சொல்றியா? அப்புறம் வருவேன் பாட்டி நம்ம எது பாட்டி வந்துச்சு 80 வயசுல இருக்கு. அந்த பாச்சியில் இந்த பாச்சி கேர்ள்ஸ் டான்ஸ் மியூசிக் பிட்டி பாய் சொன்னோம். இதில் போட மாட்டேண்ணா, கட் பண்ணிடுறேன். நீ போடு. ஆசை இருக்கா இல்லையா? கரெக்டாக சார். ஆசை என்ன? ஆசை ஏக்கம் இல்லையா? அதுதான் நிரூபிச்சு காட்டு. சரி, எப்படி செய்யணும்? வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி. அங்கே வந்து நீ ஆடாமல் மட்டும் இருக்கக்கூடாது, ஆடணும், டான்ஸ் ஆடணும். ஆள்லன்னா 1000 ஆள்லன்னா அந்த லேடிஸ் வந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, இவர் ஆடே மாட்டுறாரு, கோஆபரேட்டே பண்ண மாட்டாரு அப்படின்னு. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க சொல்லுங்க தாச்சி. என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? சொன்னா கேளு, நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட? ஊருக்கு போய் சேரு. வண்டி எடுத்துக்கு போலாம். வண்டியா? யார் வண்டியோ நம்ம இந்தியா தான் வண்டியா? இந்தியா வண்டியில யார் வேணா எடுத்துக்கலாம். ஆமா, அது வந்து நம்ம ஓட்டு போட்டுருல. ஒரு ஓட்டு போட்டு நீ பண்ற ட்ரெயின்ல வர விட மாட்டேன். ஆல் இண்டியன்ஸ் அந்த வேர்ட் ஆட் பண்றாங்க அதுல. அதனால நீ பண்றது என் கூட வந்து ஜாலியா இருக்குண்டா. ஜாலியா இருக்கா? நீ எங்க போய் சண்டை வச்சுட்டேன்னு பயமாகுது. இருக்குண்டா, அடி நீ வாங்க. திருட்டு தெரிஞ்சு போச்சுப்பா. என்ன சிரிக்கிற? கரெக்டா இருக்கா? ஐயா எங்க நில்லுங்க, எங்க போயிருக்கிறீங்க? என்னது கரெக்டா சொல்லு. ஒன்று மடகாஸ்கர்ன்ற, அப்புறம் மடாபாவுன்ற. இது பேர் நான் மடகா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவருக்கு டாட்டா சொல்ற பையன்.
மாமலை மச்சான் மானங்கெட்டவனே. நாங்கள் கோவாக்கு வந்த மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியரோட மம்மியை 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் மக்களோட பார்வைக்கு வைக்கிறாங்க. அதை பார்க்கலாம் தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்த டயர்டில் அந்த க்யூவில் போய் நின்று நாங்கள் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூ. அதனால் நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ஆனால் அற்புதனா மட்டும் எவ்வளோ பெரிய க்யூவாக இருந்தாலும் நான் போய் பார்த்தே தீருவன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துச்சு. அதுக்கு தான் அது எங்கள் மேலே கோபமாக இருக்குது. இதோட அற்புதனோட அலப்பறை முடியுது, எங்களோட அலப்பறை ஸ்டார்ட் ஆகுது. ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.